ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் வெனிலா ஸ்பஞ்ச் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கேக்கு. இந்த கேக்கில் நான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக கேக் ஜெல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்கரியிலலாம் மெயினாக கேக் ஜெல் யூஸ் பண்ணி தான் கேக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேக்கில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்னு எதுவுமே இல்லை. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே யூஸ் பண்ணல. 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 3 முட்டை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நான் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இதில் நான் கேக் ஜெல் சேர்க்க போகிறேன். இது எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். பேக்கரியிலலாம் கேக் ஜெல் யூஸ் பண்ணி தான் கேக் பண்ணுறாங்க. நான் இந்த கேக் ஜெல் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கேக் ஜெல் யூஸ் பண்ணி கேக் பண்ணும்போது உங்களுக்கு கேக்கில் எக்ஸ்மெல்லாம் எதுவுமே வராது. கேக் நல்லா ரைஸ் ஆகி வரும். நல்ல ஹைட் கிடைக்கும் கேக்குக்கு. அதுவும் இல்லாமல் கேக் ஜெல் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். லோ ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணி ஹை ஸ்பீட் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் ஆகணும். கேக் ஜெல் எல்லாமே நல்லா கரையணும். அப்படி கேக் ஜெல் நீங்கள் சரியாக மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கேக்கில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் கேக் ஃப்ளாப் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கேக் ஜெல்லை நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். இப்போ பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நான் நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம். நான் இங்கே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை. வெறும் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் நம்ம இதை ஹை ஸ்பீடில் 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். நம்ம நார்மலாக வெனிலா ஸ்பஞ்ச் கேக்லலாம் எக் பேட்டர் பீட் பண்ணதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுப்போம். அப்படி இல்லைன்னா ஸ்பேச்சுலாவோ விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த கேக் ஜெல் சேர்க்குற கேக்கை நீங்கள் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணணும். வெனிலா ஸ்பஞ்ச் கேக்கோட ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த ரெசிபி கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த ரெசிபி ட்ரை பண்ணி கேக் பண்ணலாம். இப்போ டைமரோ ஏதாவது வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் ஹை ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கேக் பேட்டர் நல்லா ரைஸ் ஆகி வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் கடைசி இதில் 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து பீட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா. இப்போ பேட்டர் இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை மோல்டில் ஊற்றிடலாம். நான் இங்கே 6 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே இந்த பேட்டரை ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நான் இங்கே பாத்திரத்தை ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இதை இறக்கி வச்சு ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுக்க போகிறேன்.
இப்போ கேக் பேட்டரில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. இதை வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. கேக் வந்து சூடாக இருக்குது. சூடு ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்படியே சாப்பிட்றதுக்கு இந்த கேக் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபியோட பார்க்குறேன்.